இதோ பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். பிரசங்கி 3:4. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 24 மணி நேரமும் சூரியன் வெளிச்சத்தை நாம் காண்பது நல்லதென்று எண்ணினால், அவர் 24 மணி நேரமும் ஒரு நிலத்தின் மேல் ஒரு தேசத்திலே சூரியன் தன் வெப்ப கதிர்களை வீசுமானால் அந்த தேசம் டெசர்ட்டாக மாறி போகும், அந்த தேசம் பாலைவனமாகிவிடும். ஆகவே வெளிச்சமும் தேவை, பின்பு ஓய்வாய் இருக்க இருளும் தேவை. அந்த இரவை ஆள நிலவையும் ஆண்டவர் வைத்தார். பகலிலே வெளிச்சம் கொடுக்க சூரியனை வைத்தார். கடைசியாக ஆண்டவர் எழுதினார், அல்ல புதிய வானம் புதிய பூமி வரும் பொழுது கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார். தேவனே அவர்களுக்கு, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அவர்களுக்கு விளக்கு, வெளிச்சம், சூரியனும் சந்திரனும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. நல்லது. ஆகவே இரண்டும் தேவையாயிருக்கிறது. அதை போல வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களில் ஒரே நகைப்பு என்று சொன்னால், ஒரே நகைத்து கொண்டிருக்கிறவரை பார்த்தால் அவருக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி போல ஒரே நகைப்பில் ஓடுகிறவருடைய வாழ்க்கை கூட சில நேரம் மாறிவிடுகிறது. சிரிப்பு காட்ட வேண்டும் என்றே பலருக்காக வாழுகிறவர்களாக மாறி அந்தோ வேதனையின் மத்தியிலே மாறுகிற பரியாசக்காரரும் இருக்கின்றனர். ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் உனக்கு வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தேவன் நீ எதிர்காலத்தை முழுவதையும் சிந்தித்து உணர்ந்து விட முடியாதபடிக்கு இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்து அமைத்திருக்கிறார், ஜிக்ஸாக்காக இருக்கும்படி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நாளைக்கு இன்னென்னதை செய்வோம் என்று திட்டமிடாமல், கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல கடுவோம் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லவா? கர்த்தரை சார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஓட வேண்டும். அழ ஒரு காலம் உண்டு, ஆனால் அழுது கொண்டே இருக்க வேண்டிய காலம் இராது. அழ ஒரு காலம் உண்டு, எல்லா காலமும் அழ வேண்டியது இராது. பின்பு ஒரு நாள் வரும், நகைக்க நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. தாவீதை சவுல் வேட்டையாட தொடங்கின பொழுது ஓடினார், மற்ற தேசத்து ராஜாக்களிடத்தில் தஞ்சம் புகுந்தார், காட்டிற்குள்ளே போயிருக்க வேண்டியதாயிற்று. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அவர் அருமையாய் வந்து அரியணையில் வீற்றிருந்தார். மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலும் அவரை வரவேற்கும்படி ஒரு வேளை வந்தது. அவர் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அவர் மாறினார். ஒரு நேரம் வந்தது, கர்த்தருடைய பெட்டியை தாவீது நகரத்திற்குள்ளே, கர்த்தருடைய நகரத்திற்குள்ளே கொண்டு வரும் பொழுது நடனம் பண்ணினார். ஒரு நாள் ஒளிந்து கொண்டிருக்க ஒரு காலம், ஓடி போக ஒரு காலம், பயந்து வாழ ஒரு காலம், ஒரு நாள் நடனம் பண்ண ராஜாவாக, எல்லார் முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாக நடனம் பண்ண ஒரு காலம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடனம் பண்ண ஒரு காலம் இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசித்து அதை அறிக்கை செய்யுங்கள். விசுவாசம் எதினாலே ஆவிக்குரிய மண்டலத்துக்கு வெளியாகிறது? நம்முடைய அறிக்கையினாலே. வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை பண்ணுங்க. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க எல்லாரும்.
அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம். அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம். நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. சத்ருவே நீ என்னை பார்த்து நகைக்காதே, சத்ருவே நீ என்னை பார்த்து நகை. நான் இருளிலே அமர்ந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளிலே அமர்ந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுவார். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் நீங்கள் பாருங்கள், அழ ஒரு காலம் இருக்கிறது. அதற்கு பின்பு அந்த நகைப்பின் காலம் வருகிறது. இந்த ஒரு காரியத்தை உலகத்திலே வாழுகிற விசுவாசிகளுக்கு ஒரே நேரத்தில் மாற்றி விடுகிறேன், இப்பொழுதே மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் திரும்ப உங்களிடத்திற்கு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்று அப்போஸ்தலர்களால் ட்ரெயின் பண்ணப்பட்ட அவர்களுக்கு உடனே அது வரவில்லை. 3ஆம் நாள் மட்டும் காரிருளில் நடந்தது போல இருந்தது. காரிருளில் என் நேச தீபமேன்னு பாடுற மாதிரி ஆண்டவர் கல்லறையில் இருக்கிறார். இவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கல்லை புரட்டி வச்சிருக்கிறாங்க, வெளியே வர முடியாதது போல கல்லை வைத்திருக்கிறது போல இருக்கிற அவருடைய இதயமெல்லாம் கல்லை போல் கனக்கிறது. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை பார்த்த ஸ்திரீகள் மற்றும் பார்த்த ஸ்திரீ வந்து சொல்லுகிறதை கேட்ட பொழுது அடடா, அவர்களுக்கு விசுவாசம் துளிர்க்க ஆரம்பித்தது. எல்லோரும் அறைவீட்டிற்குள் இருக்கையில் ஆண்டவர் தாமே பிரசன்னமாகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னராகி, இதோ உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆமா, ஆண்டவரை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஓ, கொண்டாடி இருப்பார்கள். ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டமே எப்படி இருக்கும், உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம் எப்படி இருந்திருக்கும் அங்கே சீஷர்கள் நடுவே, அப்போஸ்தலர் நடுவே. அடடா, அருமையாய் கொண்டாடி இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வேளை வருகிறது என்றாலும் இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருகிற சில அழ வேண்டிய காலம் போல, சில பாடுகள் வழியாய் நடந்து செல்லுகிற காலம் போல, சில துன்பங்களின் வழியை நடந்து போகிற காலம் வருகிற பொழுது உடனே அது மாறும் என்கிற ஒரு ட்ரெண்டுக்கு தான் இந்த உலகம் எல்லோரையும் அழைத்து செல்கிறது. ஆனால் ஆண்டவர் சற்று நிற்க சொல்லுகிறார். உண்டு, உங்களுக்கு உடனே சில நன்மைகளை நான் தர்றேன்ப்பா, ஆனால் ஒன்று, நீங்கள் கொஞ்சம் நிதானமாக திங்க் பண்ண பழகுங்க என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். வேதாமத்திலே பாருங்கள், மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படியானா ஆண்டவர் என்ன சொல்லலை, நீதி நிமித்தமாக துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், மறுநாளே வந்து நான் நீதி செய்வேன், உங்கள் சத்துருக்களை தாழ்த்தி போடுவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி வைப்பேன், அப்படி சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் எப்படி, இன்னைக்கு நாளைக்கு வந்துற போது, பிரத்யட்சமாக உடனே வந்துற போது, ஆண்டவருடைய வேளையில் அவர் வரும் பொழுது அவருடைய தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் காண்போம், பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம், இவ்விதமாய் கர்த்தருடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். ஓகே, அப்படி இருக்க அந்த நாளை நினைத்து துன்பத்தினூடே போகிற நாட்களை பொறுமையாய் சகிக்க, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிற பொழுதும் உருவ நடக்க ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இம்மீடியட்டான ஆன்சர்ஸ் எல்லாம் அவர் கொடுக்க வல்லவர் தான். இம்மீடியட்டா பார்த்தீங்களா, எவன் கர்த்தருடைய சொல்ல கேட்கலையோ வேலை இருந்து அழக அக்கினி மழை பெய்தது, அப்படிப்பட்டவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் பட்சித்து போட்டது எகிப்திலே. அதை போல இம்மிடியட்டாக செய்து மனுஷரை மக்களை அப்படி அழிய பண்ணுறது தேவனுடைய சித்தம் அல்ல. குமாரனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டதுனால அவர் நிதானமாய் செல்ல கற்பிக்கிறார். இப்போ நம்ம பலன்களை இம்மிடியட் எதிர்பார்க்க, நீதி நிமித்தம் துன்பப்படும் போது உடனே ஆண்டவர் இறங்கி இதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்றது நல்லது, சரி பண்ணி தருவார், உங்களை வாழ வைப்பார். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் தம்முடையவர்களை அறிவார்.
உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் ஒரு அனுகூலமான துணை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. அவை அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் துன்பப்படுகிற நீங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்பதை நினையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஃபியூச்சர், எவ்வளோ காலம் கழிச்சு வரப்போகுது, அதை திங்க் பண்ணி சமாதானமாக இருங்க. அப்பா, நகைக்க ஒரு காலம் இருக்குப்பா, அதை திங்க் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். அடுத்து வேதவசனம் பாருங்க, மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு எடுத்ததற்கெல்லாம் ரெடிமேட் சாம்பார், ரெடிமேட் உடனடி திடீர் சமையல், உடனடி ரசம், உடனடி கூட்டு. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட கடையில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை வீட்டில் வந்து லைட்டாக ஹீட் ஆக்கி அப்படியே சாப்பிட்லான்றாங்க. பரோட்டா எல்லாமே வந்துடும் போல ரெடிமேட். இதில் மாறி உலகத்தில் ஓடி எல்லாவற்றையும் பார்த்து அறையணும்னு சொல்கிற மனது உடனே நீதி கேட்குது, தேவனிடத்தில் உடனே பதில் கேட்குது. துன்பப்பட்டால் அதுக்கு என்ன விதமாக ஆண்டவர் ரிவெஞ்ச் எடுப்பார், பழி வாங்குவார்னு நினைக்க தோணுது. ஆண்டவர் சொல்றார், ஆவியில் எளிமையாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. Heaven is yours, my children, remember it. பரலோகம் உங்களுடையது. ஆண்டவர் பரலோகம் எங்களுடையது தான். இங்கே பூமியில் தருவார். அதை பூமியிலையும் தராமல் விடலை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிற உங்களுக்கு ஆறுதல் உண்டு. 5ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஏமாளிகள் ஆவார்கள்னு போடலை, சாந்த குணமாக விட்டு கொடுத்தே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அழகாக இதை குறித்து சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலும் பரலோக ராஜ்யத்தில் தான் பலன் அப்படின்னு சொன்னால் கூட இம்மையிலும் ஆண்டவர் பலனை தருவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் சில நேரங்களில் தேவனிடத்தில் அவ்வப்போதே பலனை பெற வேண்டும் என்று கேட்டு அனுபவித்து விட்டு ஓடாமல், அந்த உங்களுடைய பாடுகளுக்குரிய பலன் பரலோகத்தில் பெருகட்டும், உங்களுடைய கிரியைகளுக்குரிய பலன் பரலோகத்தில் பெருகட்டும்ன்ற அந்த பொறுமை, அந்த நீடிய பொறுமை, ஆடாடா, அதை ஆண்டவர் கற்பிக்கிறார். ஒரு காலம் உண்டுப்பா, நகைக்க ஒரு காலம் உண்டு. சற்று பொறுப்பியா, கொஞ்சம் பொறுத்துக்க, தாண்டலாம், தாண்டிடுவ, போயிடுவ. ஆனால் ஒன்று, உன் கிரியைகளுக்கு எல்லாவற்றிற்கும் பலனை உடனடியாக கேட்டேன்னா எல்லாத்தையும் கொடுப்பேன். பரலோகத்தில் உனக்கு வெற்று பீரோ தான் இருக்கும், ஒன்றும் உனக்கு பலன் இல்லாமல் இருக்கும். பரவாயில்லையா? இம்மைக்காக மாத்திரம் உழைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் மறுமையில் போகும்போது ஏமாற்றம் அடைவீர்கள். ஆகவே பரலோகத்தில் கொஞ்சத்தை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் காணிக்கையை போட்டு அதை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுன்னு மட்டும்தான் எல்லாம் நினைப்பாங்க. இல்லை இல்லை, நம்ம கிரியைகள் எல்லாம் செஞ்சுட்டு பலன் பரலோகத்தில் வரும்னு விசுவாசித்தும் உங்கள் நடைய கட்டுங்க. ஏன்? ஆண்டவர் முன்னே செல்கிறார். அப்பத்துக்கு குறைவு வைக்காதவர், உங்களுக்கு நன்மையை வாரி வழங்குபவர். பொல்லாதவர்களாகி நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அருளை செய்வார். ஆனால் உங்களுடைய மனம் அதன் மேலேயே இருக்க வேண்டாம். ஒரு சில டாக்ஸ் வளர்ப்பாங்க வீட்டில். அந்த டாக்ஸ் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு சின்ன குட்டி கரணம் போடுன்னு சொன்னீங்கன்னா போடாது, பார்த்துக்கிட்டே இருக்கும், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு 2 பிஸ்கட் கையில் எடுத்து வச்சுட்டு போடுன்னு சொன்னால் போட்டுரும். உடனே பிஸ்கட் போட்டால் சாப்பிடும். அடுத்த தடவை பல்ட்டி அடிக்காது. அப்போ திரும்பவும் 2 பிஸ்கட் போடுறேன்னு எடுத்து காட்டோம்னா பல்ட்டி அடிக்கும். இப்போ இந்த மாதிரி விசுவாசிகள் மாறிடக்கூடாது. ஆண்டவர் 2 பிஸ்கட் போடுவார், ஆண்டவர் 2 நன்மையை போட்டுருவார். அதுக்காக ஸ்தோத்திர பலி, அதுக்காக ஜெப வாழ்வு, அதற்காக பரிசுத்தம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தால்
எல்லா மனுஷரை பார்க்கிலும், அவிசுவாசிகளை பார்க்கிலும், கடவுளே என்று சொல்லுவர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் ஒரு நாள் நாம் இருப்போம். ஆகவே கொஞ்சம் பொறுமை. அழுகிறேன், ஒரு நாள் நான் நகைப்பேன். கைகளவே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துவார். இந்த உலகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் நான் பின்பு செய்தியில் சொல்லட்டும். ஆனால் உங்களுக்கு முதல்ல தேவையானது என்ன? பரலோகத்தில் பலன் இருக்கும். அப்படி கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணுங்க. நான் பாட்ட பாடுகளுக்கு பரலோகத்தில் பலன் இருக்கும். விதைக்கிற உங்களுக்கு அறுப்பு நிச்சயம். விதைக்கிறவன் நிச்சயமாய் அறுப்பான். விதைக்காத ஒருவன் எதையும் அறுப்பதில்லை. நீங்க விதைச்சிருக்கீங்க, அதற்கேற்ற அறுப்பை கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அவர் நீதிபரர் என்றால் அதை நிச்சயம் தருவார் அல்லவா? தரவே தருவார். தேவனே, நீர் நீதி நியாயம் விசாரிக்கும் பொழுது நீர் நீதிபரராய் இருக்க என் காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறேன் என்று பக்தன் ஒரு இடத்தில் சொல்லுகிறார். ஆகவே அவர் நியாயம் விசாரிக்கும் நாளில் நீதிபரர் என்று அறிய பண்ணும்படிக்கு அதற்கு முன்பதாகவே அவர் நீதி செய்வார், உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள், இவைகளெல்லாம் பயன்படுத்த நாம் முயற்சிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கவும் தேவையாயிருக்கிற நீதிமொழிகள் 12:27. நாம் அழுது ஓடுகிற ஒரு காலம் இருக்கும் பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தால் ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாய் அழுதிங்க ஒரு நாள். சரி, இப்போ ஆண்டவர் அதை நம்பி உங்கள்கிட்ட நன்மையை கொடுக்கிறார், அந்த பொருளை காப்பாற்றிக்கிடுங்க. சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. இல்லை, வேட்டையாடி பிடிச்சிருக்கீங்க, சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா கெட்டு போகும். அம்பு பாய்ந்திருக்கு, கெட்டு போகும். ஆகவே சரியாய் அந்த அம்பு பாய்ந்திருக்கிறதனுடைய பகுதியை நீக்கி போட்டு அழகாய் சமைத்து புசியுங்கள். உங்கள் நன்மைகளை அனுபவிக்க தேவையான அந்த ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கட்டும். வேதம் சொல்கிற பிரசங்கி 4:5, மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். அப்படியானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, மதியீனமான வார்த்தைகள். இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா? ஏப்ரல் 1. இந்த நாளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. ஏப்ரல் ஃபூல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மூடன் தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையே தின்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்கள் சதையை தின்னாம உழைச்சி பிழைக்கணும். இது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் தேவ பிள்ளையா இருக்கீங்க. ஒருத்தவங்க ஏத்த வீட்டிலேருந்து வந்து ஜெபம் பண்ணுங்கம்மான்றாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, விடுதலை ஆயிடுது. அல்லேலூயா, ஆண்டவர் விடுதலை தர்றாரு. ஜெபம் பண்ணா இன்னும் 4 பேர் வாங்க, ஜெபம் பண்ணுறீங்க, விடுதலை ஆகுது. கர்த்தர் விடுதலை தருகிறார். அடுத்த நாள் 4 பேர் வராங்க, ஜெபம் பண்ணுறீங்க, விடுதலை. வெரி நைஸ். அப்புறம் நீங்கள் இப்போ என்னதை மறந்துட்டீங்க? உங்களுக்கு சதையை கூட்டணுன்றதை மறந்துட்டு இப்போ உங்கள் சதையை யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்தை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு உரிய பலனை நீங்கள் செலவே பண்ணக்கூடாது, ஆவிக்குரிய பலனில். அப்போ என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் சம்பாதிக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தேவையானதை சரியான விதத்தில் பிரித்து தேவனுக்குரியதை அருளிய பின்பு கொடுத்த பிறகு, தேவனுக்குரியதை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த பிறகு உங்களுக்குரியதிலையும் திட்டமிட்டு செயல்படவும், உங்களுக்கென்று, உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு பங்கை சேமித்து வைக்கவும், இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விதை தானியம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஊரில் எல்லாம் கிராமத்துல எல்லாம் விதைக்கிறதுக்குன்னு ஒரு தானியம் வச்சுருப்பாங்க. அதையும் எடுத்து அந்த நெல்லையும் உமியை நீக்கி சோறா சமைக்கிறவங்க சிலர் இருப்பாங்க. அப்படி சமைச்சா என்னங்கன்னா, விதைக்கிற நாளில் விதை பாதியே போயிடும், பாதி மூடதமா இருக்குது. சரி, இவ்வளோ விதைப்போம். அப்போ அவங்களுடைய வயல் குறுக தொடங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிப்போம். அப்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் குறுகி போவதில்லை, நான் உங்களை வத்திக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்கள் கையை கட்டி கொண்டு சதையே தின்றால், அதாவது
உங்கள் ஆவிக்குரிய பலனாக இருக்கலாம், வேத அறிவாக இருக்கலாம், எந்த விதமான பொருளாதார காரியமாக இருக்கலாம். நிறைய பேர் தங்கள் சதையை திங்கிறாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. விதை தானியத்தை சாப்பிடக்கூடாது. விதை தானியத்தை விதைக்கிறதுக்கு வை, மற்றதை சாப்பிடு. இல்லைன்னா கொஞ்சம் வாயை கட்டி வயிற்ற கட்டி உட்காரு. அதற்கென்று விதை தானியத்தை எடுத்து சாப்பிட புறப்படக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணுப்பா. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை ரெட்டிப்பாக்குப்பா. உனக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். உனக்கு ஞானம் இல்லைன்னு யார் சொல்கிறா? பிசாசு தான் சொல்கிறான். உனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, உன்னால் ஷைன் பண்ண முடியாது. நோ, ஹீ இஸ் அ லயர். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற சத்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சத்தம் காதுக்கே தெரியாமல் உணர்றாங்க. என்ன உணர்றாங்க? காலையில் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு அவ்வளோதான், என்னன்னு தெரியல. அது எங்கேருந்து வருது? பிசாசிலிருந்து கொடுக்கப்படுகிற அவிசுவாச காற்று. அந்த காற்றை சுவாசிக்காதீங்க. அவே, கெட் அவே ஃப்ரம் மீ சேட்டன். அப்பாலே போ பிசாசே, எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. என்ன செய்யணும்? எப்படி பாடணும்? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். ஓ, சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அந்த விதமா நீங்க சொல்ல தெரியும். எழுந்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. இந்த மார்னிங், ஏர்லி இன் த மார்னிங், இஃப் யூ ஹேவ் சம் அன்பிலீஃப், அண்டர்ஸ்டாண்ட். உன்னை புரிஞ்சுக்கிடுங்க. இரவிலே சத்துரு களை விதைத்திருக்கிறான். அப்படின்னா உங்க ஜபஜீவியத்தில் குறைஞ்சிருக்கீங்க, வேத தியானத்தில் ஏதோ குறைஞ்சிருக்கீங்க. சாப்பாடு குறையா சாப்பிட்டா காலையில் எழுந்திரிச்சோடனே வயிறு கிள்ளும். அதுபோல தான் ஆவிக்குரிய உணவு குறையா சாப்பிட்டு படுத்ததுனால அன்பிலீஃப், அவிசுவாசம் காலையில் வருது. அநேகருக்கு காலையில் அவிசுவாசம் வந்துடும். சோர்ந்தே இருப்பாங்க, ஜோமே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்கா அலைவாங்க. அப்போ இது யார் அலைய விடுறது? பிரிஸ்கா அலைய விடுறது ரொம்ப வேலை. நான் பிரிஸ்கா அலைய விடுறது சாத்தான் தான். காலையில் உன்னை ஜெபம் பண்ண விடாமல் உட்காந்து உன்னை இந்த கூடையை கவுத்தி போட்டு கோழி குஞ்சு அமுக்கிடுவாங்க. அது மாதிரி உன்னை சத்துரு கூடைக்குள்ளே உன்னுடைய கவலைன்ற கூடைக்குள்ளே அமுக்கி வைக்க பார்க்குறான். பார்த்துக்க, நீ எதிர்த்து நில். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும், வானத்தையும் பூமியும் படைத்தவராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானத்தையும் பூமியும் படைத்தவராலே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். நான் கீழாக மாட்டேன், தலையாகுவேன். நான் வாளாக மாட்டேன், உயருவேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்ய செய்ய தேவன் கடந்தோடி வருவார். அவருடைய பிரசன்னம் பெரு வெள்ளம் போல புறப்பட்டு வரும். அவருடைய ரதங்கள் 1000 10,000 இருக்கின்றன. 10,000 ரதங்களோடு தேவன் வருவார். 10,000 பரிசுத்தவான்களோடு மோசேயை சந்தித்தது போல ஏராளமான பரிசுத்தவான்களோடு வந்து நின்று சொல்வார், என் மகனே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கடவது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சொல்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆகவே நீங்க எழுந்து உங்க கையை கட்டிக்கிடாம, அப்ப காலை ஜெபம் குறையுதுன்னா உங்க பலத்தில் ஓடுறீங்க. அந்த நாளை உங்களுக்குரிய பலனால யூஸ் பண்ணி செலவு பண்றீங்க. நோ, உங்களுக்குரிய பலன் வேணும். தேவ பலனை பெற்று அந்த நாளை தாண்டுங்க. புரியுதா உங்களுக்கு? தேவ பலனை பெற்று அந்த நாளை தாண்டுங்க. தேவன் அருளும் பலத்தினால் அந்த நாளை தாண்டி போங்க. உங்களுக்கு இருக்கிற பலனை செலவு பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ண வீக் ஆகிட்டே இருப்பீங்க. சதையை தின்றவங்களா மாறுவீங்க. Don't eat your flesh, your muscles. My brother, my sister. Understand? புரியுதுங்களா? Hallelujah. ஓகே, அப்படி நீங்க செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு தேவையான நன்மைகளை தருவார். இது பொருளாதார ஆண்டு. ரோமர் 10:12 என்ன சொல்லுகிறது பாருங்கள். வேதத்தை வாசிக்கலாம்.
ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எல்லோருக்கும் கர்த்தரானவர், எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். தன்னுடைய கஜானாவில் இருந்து எடுத்து வழங்குகிறவராயிருக்கிறார். அவர்கிட்ட பொக்கிஷ சாலை இருக்கு. அந்த பொக்கிஷ சாலையில் இருந்து எடுத்து கொடுக்க விரும்புகிறார். ஆமா, ஒரு நாளும் குறையாத பொக்கிஷ சாலை அவரிடம் இருக்கிறது. இதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அழகா பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். தேவன் என்று சொல்லாம என் தேவன் என்று சொல்லுகிறார். வாவ், எவ்வளவு உரிமை பாராட்டல். அந்த தேவன் என்ன செய்யறாராம் பாருங்க, ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஐஸ்வர்யத்தையும் அருளி செய்கிறவராய், நன்மைகளை அருளி செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேவைதான், பொருளாதார நன்மைகளும் தேவைதான். பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறாமல் தான் ஓடுவது தேவ பக்தி என்று நீ நினைப்பாயானால், இந்த வசனத்தை எங்கே நாம் மறைத்து வைப்பது, ஒளித்து வைப்பது, எப்படி வேதாமத்திலிருந்து நீக்குவது? அவர் ஏழையா மாற்றுகிறவர் அல்ல, தரித்திர சம்பன்னர் எழுதுவது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அதாவது ஐஸ்வர்யத்தை வாரி வழங்குகிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா என்ன செஞ்சா கொடுக்கிறாரு? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு. எல்லோருக்கும் கர்த்தரானவர் வித்தியாசமே பார்க்கல. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் வித்தியாசம் பார்க்காம தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் 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 ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தம்பி, நீ இப்ப புரிஞ்சுக்க. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரி, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க மற்றவங்களை பார்த்து அடடான்னு வாய் மேல கை வைக்கிறத விடுங்க. நீங்க ஒன்று செய்யுங்க. ஒரு சில சேலஞ்சிங்கா சிலர் உயர்த்தப்பட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு சோர்வு வரலாம். சிலர் நற்சாட்சி சொல்லுகிறாங்க, நான் பாருங்க இவ்வளவு கடன் பட்டிருந்தேங்க, இத்தனை லட்சம் கடன் இருந்தது, கர்த்தரின் கடனை மாற்றினார், என்னை உயர்த்தினார்னே உங்களுக்கு வேதனையா இருக்கலாம். நீங்க வேதனைப்படாதீங்க. வெல் டன். அப்படி செய்தவர் எல்லோருக்கும் கர்த்தரானவர். சொல்லுங்க, மனுஷர் எல்லோருக்கும் கர்த்தரானவர். அவர் எனக்கும் நன்மை செய்வார்னு சொல்லி உங்க உள்ளத்துல சொல்லுங்க. பட் அவருக்கு வித்தியாசமே இல்லை. பாருங்க, யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரா இருந்தாலும் சரி, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அப்ப தேவனை தொழுது கொள்ளுங்க. எல்லோருக்கும் கர்த்தரானவர். அவர் ரத்தம் சிந்தினார், மீட்பர். அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவர் சிருஷ்டிகர், சிருஷ்டிகர் ஆகிய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஆகிய. ஆகவே இவ்வாறு சொல்லி சொல்றதுக்கு போலதான் இங்கே எழுதியிருக்கு. பார்த்தீங்களா, சாதாரணமாக போடல, எப்படி போட்டிருக்கு வார்த்தை, எல்லோருக்கும் கர்த்தரானவர். கர்த்தரானவர்னு சொல்லாம அங்கே என்ன எழுதியிருக்கு? எல்லோருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்ப உங்களுடைய தொழுகை, தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை சரியா இருந்துச்சுன்னா உங்களை ஐஸ்வர்யவானா மாத்துவார். ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த நாள் வருகிறது. நீங்க ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க, அழ ஒரு காலம் உண்டு, அழுதுகிட்டே இருக்க மாட்டேன், நகைக்க ஒரு காலம் உண்டு. ஒரு நாள் என்னை தேவன் நகைக்க பண்ணுவார், தேவன் என்னை நகைக்க பண்ணுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அழுகிற நீங்கள் நிச்சயமாய் நகைப்பீர்கள். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் அதற்கு உங்களுக்கு தேவைக்கு மேலாக கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் ஐஸ்வர்யம் அடைகிறீர்கள். ஐஸ்வர்ய சம்பன்னர்.
நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிறவர். ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறவங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து சரிங்க, ஆடாடா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் இவருக்கு பலன் கொடுக்கல போல அப்படி சொல்லுங்கள். உங்களை பார்த்து சொல்லுவாங்க இவங்களாம் எங்கேயோ இருந்து பணம் வருது அப்படின்பாங்க. இல்லைங்க, பரலோகத்துலேருந்து தான் வருது, பரலோக பேங்க்லேருந்து வருதுங்க, ஒன்றும் பயப்படாங்க. உங்களுக்கு வரலையா? அப்போ தொழுக தெரியல, தேவனை தொலை தெரில, உங்களுக்கு கர்த்தரை சரியாக தொலை தெரில. அப்போ நீங்கள் அவங்கள கொஞ்சம் பார்த்து நகைங்க, அப்போ தான் அவங்களுக்கு உணர்வு வரும். அதாவது மூடனுக்கு பதில் உத்தரவு கொடுக்கக்கூடாது, சில நேரம் அவனுக்கு கொடுக்கணும். முதல் உத்தரவு கொடுக்கலன்னா அவன் தன்னை ஞானி என்று எண்ணுவான். ஒரு நாள் கொஞ்சம் ஆடுகளை வச்சு வனாந்திரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது கடைசியாக ஆலயத்திற்கென்றும் தேவனுக்கென்றும் டன் கணக்கில் வெள்ளியையும் பொன்னையும் அப்படி நிறுத்து கொடுத்தாரு. டன் கணக்குன்னு 1000 கிலோ அப்படின்னு அளந்து நிறுத்து கொடுக்குறார். எப்படி அவரை தேவன் ஆசீர்வதித்தார்? அவருக்கு ஆசீர்வாதங்கள் தனிப்பட்ட விதமாக வருது. ராஜாவின் கஜானா இருக்கும், அதாவது அரசாங்க கஜானா இருக்கும், அது வேற. இவரை தேவன் ஆசீர்வதித்தார். தாவீதின் குமாரனுக்கு வித்தியாசம் இல்லை, யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தொழுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள் அறியாமல் உங்களுக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக போகிறீர்கள் என்றால் அதற்கு முன்பதாக போராடுகிறது தரித்திரத்தின் ஆவியாக இருக்கும், அல்லாவிட்டால் கடன் தொல்லையின் ஒரு சோகமாக இருக்கும், இல்லாட்டா இழப்புகளாக இருக்கும், வட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், ஒரு நாள் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா! கைகளை சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்யுங்கள். நெகேமியா 8:10, நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, கர்த்தர் ஒரு நாள் உங்களை நகைக்க பண்ணுறார். பண்ணும்போது யாருக்கும் இதை சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து வச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆண்டவர் என்ன வருத்தப்படுவார்னா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறவனை தான் நானும் அறிக்கை பண்ணுவேன், இல்லைன்னா தேவதூர் முன்பு அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுவார். அவருக்கு வேதனையாக இருக்கும், என்னடா இவ்வளோ உயர்த்திருக்கேன் ஒரு சாட்சி சொல்ல மாட்டேறான் அப்படின்னு நினைப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல உங்களுடைய முழு சரீரத்துக்கும் டெலகிராம். எப்படி டெலகிராம் அடிக்கிறது? கொழுமையானதை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்ல உணவு, அதுலேயும் என்ன போட்டிருக்கு? கொழுமையான உணவு. கொஞ்சோண்டு சாப்பிடலாமுங்க, இல்லை நல்லா சாப்பிடு, இன்னைக்கு நல்லா சாப்பிடு, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார், நல்லா சாப்பிடு, கொழுமையானதை சாப்பிடு, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. நம்ம யாருக்கு பங்கு அனுப்புகிறோம்னா இருக்கவங்களுக்கே அனுப்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, ஆண்டவருடைய ஆலோசனை தான் அன்னைக்கு அந்த வசனத்தின் மூலமாக இன்னைக்கு வெளிப்படுது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க உனக்கு தெரிஞ்ச சிலர், அவங்களுக்கு பங்கு அனுப்பு, ஒரு போர்ஷன் எடுத்து அனுப்பு. இந்த நாளில் விசாரப்படாதீங்க, பழச நினைச்சே விசாரப்படாதீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருங்க. ஹல்லேலூயா! கைகளை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? இந்த நாளில் நீங்கள் விசாரப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடி, வேதனை, சஞ்சலம் எல்லாத்தையும் மறங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே உங்கள் பலன். நல்ல அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் என்னை மாற்றுவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஐஸ்வர்ய சம்பன்னராகிய அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்வார். எல்லாரும் நீங்க சொல்லுவீங்களா? கர்த்தாவே நீர் ஐஸ்வர்ய சம்பன்ன, உம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எல்லாருக்கும் கர்த்தரானவரே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவர் நல்ல துதிங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அழுகிற நீ, இந்த ஏப்ரல் 1 அழுகிற நீ இந்த பொருளாதார ஆண்டுல நகைப்ப. அழுகிற நீ நகைப்ப, அழுகிற நீ நகைப்ப. வயதான காலத்துல பிள்ளை எப்படி பிறக்கும் நினைச்ச அந்த சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தவர் உனக்கு நன்மை செய்வார், உன்னை ஐஸ்வர்யம் அடைய செய்வார், கண்கலங்காமல் காப்பார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் நடத்துவார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகளை ஆண்டவருடைய நாமத்தினால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால துரத்து. பாதாளத்துக்கு ஓடிப்போ. தரித்திரத்தின் ஆவியை பாதாளத்துக்கு ஓடிப்போ. கலக்கத்தின் ஆவியை பாதாளத்துக்கு ஓடிப்போ. சிலருக்குள்ள வாழ்க்கையில நீ ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்க்கையை முடிச்சுக்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா அந்த பிசாசை கூப்பிட்டு சொல்லுங்க, பிசாசே இன்றைக்கு தான் உனக்கு முடிவு நாள், இது உனக்கு முடிவு நாள். பிசாசே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை பாதாளத்துக்கு போக கட்டளை கொடுக்கிறேன். அப்பாலே ஓடிப்போ, நரகத்துக்கு ஓடிப்போன்னு வரட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட சூசைடல் ஸ்பிரிட்ஸ், தற்கொலை ஆவிகளை வரட்டுங்க. அப்படிப்பட்ட அதைரியத்தின் ஆவிகளை வரட்டுங்க. அவிசுவாச ஆவிகளை வரட்டுங்க. தரித்திரத்தின் ஆவிகளை வரட்டுங்க. உங்களை சந்தோஷமா கொண்டாட விடாம துக்கத்திலேயே உட்கார செய்கிற, விசாரப்பட செய்கிற ஆவிகளை துரத்துங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஹல்லேலூயா, ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கர்த்தர் திருப்தியாக்கி நடத்திடுவார், ஓ தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கும் கொடுக்க வைப்பார். பாடுங்க, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு ஆமென், வயிறார உணவளித்தார். ஓ பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கைகளை எல்லாரும் உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. எல்லோருக்கும் கர்த்தரானவரே உம்மை தொழுது கொள்ளுகிறேன். எல்லோருக்கும் கர்த்தரானவரே தேவனே உம்மை தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. 2 கரங்களையும் விரித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Glory to God. தேவனுக்கே மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே துதி கன மகிமை, தேவனுக்கே எல்லா துதி கன மகிமை, தேவனுக்கே எல்லா துதி கன மகிமை. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா.